விஷன் 2020 அணு ஆயுத சோதனையின் நாயகன் ஐயா அப்துல் கலாம் அவர்களின் கனவு ஆண்டான 2020 உலகமே உதவிக்காக காத்திருந்த நேரத்தில் அப்துல் கலாம் வளர்ச்சி மற்றும் சேவை அறக்கட்டளை முனைவர் தமிழ்தாசன் ஞான தனசேகரன் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஏடிஎஸ் அறக்கட்டளையின் நிர்வாக குழு உறுப்பினர்கள்: கொரோனா காலங்களில் அறந்தாங்கி அரசு தலைமை மருத்துவமனையில் தன்னார்வலர் பணி மற்றும் மருத்துவமனைக்கு வரும் வெளிநோயாளர்களுக்கு தினந்தோறும் மதிய உணவு வழங்கியது. கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நமது ஏடிஎஸ் தொண்டு நிறுவனம் சார்பாக உணவு, தண்ணீர், பால் மற்றும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வீடு தேடி சென்று கொடுத்தது. அந்த பேரிடர் காலத்தில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் காவல்துறையுடன் இணைந்து சமூக இடைவெளி பாதுகாப்பிற்கு நமது ஏடிஎஸ் தொண்டு நிறுவனம் சார்பில் பயணித்தது. இதற்கு முன்பு சில சமூக அமைப்புகளுடன் இணைந்து கஜா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கியும் வீடுகளை இழந்தோருக்கு ஹாஸ்பிட்டாஸ் குடில்கள் அமைத்தும் கொடுத்தது. தாய் மற்றும் தந்தையை இழந்த மாணவர்களுக்கு மேற்படிப்பிற்கு ஏடிஎஸ் தொண்டு நிறுவனம் உயர்கல்வி வழிகாட்டி மையம் மூலம் உதவி செய்து வருகின்றது. இரத்த தானம் வழங்குதல் மற்றும் இரத்த தானம் சிறப்பு முகாம்கள் நடத்துவது, 3 மாதத்திற்கு ஒருமுறை இரத்த தானம் வழங்குவது சம்பந்தமாக இரத்த தான கொடையாளர்களுக்கு விழிப்புணர்வு வழங்குதல், மரம் நடுதல், மருத்துவ உதவி மற்றும் உயர்கல்விக்கான உதவி போன்ற பல உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றது. ஸ்டார் தொலைக்காட்சி, கேப்டன் தொலைக்காட்சி மற்றும் தமிழன் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைத்து நடாத்தி வருகின்றது. ஆண்டுதோறும் சமூக ஆர்வலர்கள், சமூக சிந்தனையாளர்கள், கல்வியலாளர்கள், மருத்துவ சேவகர்கள், சிறந்த தொழில் முனைவோர் மற்றும் பலவித கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ் தொலைக்காட்சிகளுடன் இணைந்து விருதுகள் வழங்கி கௌரவப்படுத்தி வருகின்றது. இது மட்டுமன்றி தமிழ்நாடு சுற்றுலா தலங்களில் நடைபெறும் விழாக்களில் பரதநாட்டிய கலைஞர்கள் மற்றும் பிற கலைஞர்களை வைத்து நிகழ்ச்சிகளை நடாத்தி வருகின்றது. சமீபத்தில் அயோத்தியில் நடைபெற்ற விழாவில் தமிழகத்திலிருந்து முதன்முறையாக புதுக்கோட்டை ஆனந்தம் நாட்டிய பள்ளியுடன் இணைந்து பரதநாட்டிய கலைஞர்களை ஒருங்கிணைத்து பரதநாட்டிய நிகழ்வு நடாத்தியது போன்ற பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பது மற்றும் சமூக சேவைகளை செய்து வருவது ஏடிஎஸ் தொண்டு நிறுவனத்தின் நோக்கமாகும். 2023 ஆண்டு ஏடிஎஸ் தொண்டு நிறுவனம் மற்றும் தமிழா கலைக்கூடம் இணைந்து தமிழன் தொலைக்காட்சி விருதுகள் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு வரும் ஜூலை மாதம் 6ஆம் தேதி 1,00,000 கலைஞர்களை ஒருங்கிணைத்து ஒரே இடத்தில் லைவ் ஷோவாக உலக சாதனை நிகழ்த்த உள்ளோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் கனவுகள் எங்களது சேவைகள் வழியே தொடரும். ஏடிஎஸ் அறக்கட்டளையில் உறுப்பினர்களாக சேர விருப்பம் உள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.